அம்மா தாத்தா பாட்டி கதிரண்ணா எல்லாரும் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னாச்சுமா, ஏன் கத்துற? என்னடி வேலைக்கு தானே போற, வாருக்கா போற, ஏன் இப்படி கட்டிட்டே இருக்க? கிளம்பி போக வேண்டியதானே? ரொம்ப முக்கியமான விஷயம். கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், ஆனா மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டாமா? பேப்பரும் பெண்ணும் தரேன், எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு டீடைலா எழுதி கொடு. தேவையில்ல, ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. ஏமா, இனிமே உனக்கு மாப்பிள்ளை பாக்குறதா ரோட்ல போற மாப்பிளைய பாத்துற போறோம். என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேளு. ஏமா, உனக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை பாக்கணும்னு கதிர்க்கும் நர்மதாக்கும் தெரியாதா? அவ என்னதான் சொல்ல வரான்னு கேப்போமே. அண்ணே, நீங்க 2 பேரும் தானே எனக்கு மாப்பிள்ளை பார்க்க போறீங்க. கண்டிஷன்ஸா நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்ற குவாலிட்டிலயும் குவாலிஃபிகேஷன்லயும் ஒண்ணு குறைஞ்ச கூட இந்த கல்யாணம் நடக்காது. ஏய், எதுக்கு இப்படி அபசகனம் புடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? உனக்கு யாரு இப்படி எல்லாம் பேசுறதுக்கு கத்து கொடுக்கறா? சரி சொல்லு, என்ன கண்டிஷன்ஸ்? ஏண்டி, வழக்கமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே கண்டிஷன்லாம் போடுவாங்க. பாட்டி, அதெல்லாம் உங்க காலம். இப்பெல்லாம் பொண்ணுங்க தான் கெத்து. என்னது கெத்தா? ஆமா, பொண்ணுங்க தான் கெத்து. மாப்பிள்ளை மட்டும் தான் கண்டிஷன் போடணுமா? நீ சொல்லுக்கா. ஏய், சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காத. நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது உண்மைதானே? இந்த பாரு, நடக்க வேண்டியதை பேசு. தேவையில்லாம எடக்கு மடக்க பேசி என் கோவத்தை கிளறாத. அது என்னன்னு தான் தெரிஞ்சுப்போமே. என்னன்னு நீயே சொல்லிடு. கண்டிஷன் நம்பர் 1, மாப்பிள்ளை டிகிரி முடிச்சிருக்கணும், அரியர் இருக்கவே கூடாது. கண்டிஷன் நம்பர் 2, ரொம்ப சகப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனா என்னை விட கருப்பா இருக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 3, அண்ணாந்து பாக்குற மாதிரி ஹைட்டாவும் இருக்க கூடாது, என்னை விட ஷார்ட்டாவும் இருக்க கூடாது. அண்ட் கண்டிஷன் நம்பர் 4, குண்டா இருக்க கூடாது, இந்த மாதிரி தொப்பையா இருக்க கூடாது, மண்டையா இருக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 5, என் வேலைய பத்தி புரிஞ்சுக்கணும், லேட்டா வந்தா ஏன்லாம் கேட்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 6, என்ன சமையல் பண்ண சொல்லக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 7, அவருக்கு சமைக்க தெரியணும், ஆனா அவருக்கு பிடிச்சத செய்யக்கூடாது. எனக்கு பிடிச்சத கேட்டு கேட்டு டேஸ்டா சமைச்சு தரணும். கண்டிஷன் நம்பர் 8, பெட் காஃபி கண்டிப்பா அவர் தான் கொடுக்கணும். கண்டிஷன் நம்பர் 9, அவருக்கு பிடிச்ச படம் பாக்குறது, அவருக்கு பிடிச்ச கலர்ல எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஹோட்டலுக்கு போறது, இதெல்லாம் இருக்கவே கூடாது. சூப்பர். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் இருக்கட்டும். ஓகே. கண்டிஷன் நம்பர் 10, அப்பா அம்மா இருக்கலாம், ஆனா எங்க கூட இருக்க கூடாது. கண்டிஷன் நம்பர் 11, அக்கா தங்கச்சி இருக்கலாம், ஆனா அடிக்கடிலாம் வரவே கூடாது. கண்டிஷன் நம்பர் 12, தூங்கும் போது கொரட்டை விடக்கூடாது. கண்டிஷன் நம்பர் 13, என்னோட சம்பளத்தை கேட்க கூடாது, நான் கேக்குறப்பெல்லாம் என்ன ஷாப்பிங் கூட்டிட்டு போகணும், ஆனா பில்ல அவர் தான் பே பண்ணணும். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கண்டிஷன் நம்பர் 14, கல்யாணத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடணும், தேவைப்பட்டா அதை யூஸ். மா, இவளுக்கு என்னால மாப்பிள்ளை பார்க்க முடியாது.